கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாள் உழவருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிவிடை செய்தாயா? அல்லது நீ மாமானா, நீ மச்சானா? மானம் கட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி என்று கட்டபொம்மன் வீரபாண்டி கட்டபொம்மனும் திரைப்படத்தில் வறுமை வசனம். அதுபோல் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்க என்ற தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் 505 தேர்தல் பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீர்களே, எதையாவது நிறைவேற்றினீர்களா? நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? மாதந்தோறும் மின் கட்டணம் எடுப்போம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? டீசல் பெட்ரோலுக்கு 7 ரூபாய் 5 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? கல்வி கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? விவசாய கடனை ரத்து செய்வேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தருவேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? எதுவுமே செய்யாமல் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்று 2026 மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறீர்களே, இது நியாயமா? இது தகுமா? மீண்டும் நீங்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வர மக்கள் உங்களை விடுவார்களா? சொன்னதை செய்தீர்களா? சொன்னதை செய்யாத மீண்டும் நீங்கள் வாக்கு கேட்பது எந்த விதத்தில் நியாயம், நீதி? சொல்லுங்கள். மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா? மக்களை மீண்டும் நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்ற பார்க்கிறீர்களா? திசை திருப்ப பார்க்கிறீர்களா? வேண்டவே வேண்டாம், முடியவே முடியாது. நீங்க ஒரு தீய சக்தி, நீங்க ஒரு ஊழல் கட்சி, நீங்கள் ஒரு குடும்ப கட்சி, நீங்கள் தமிழகத்தில் என்று விரட்டப்படுகின்ற கட்சி, நீங்கள் தமிழகத்தில் என்று விரட்டப்படுகின்ற ஆட்சி, மக்களுடைய எதிர்க்காக, மக்களுடைய நன்மைக்கு எதிராக செயல்படுகின்ற ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி, பாலியல் தினம் நடக்கின்ற ஆட்சி, கொலை கொள்ளை நடக்கின்ற ஆட்சி, கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் ஓடுகின்ற ஆட்சி, கஞ்சா தெருவங்கம் விற்கின்ற ஆட்சி. இது தேவையா? மக்களை சிந்தியுங்கள். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஆங்கில துறையை வீட்டுக்கு நாட்டை விட்டு விரட்டினானோ, அதுபோல் தமிழக முதலமைச்சரையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் தமிழகத்திலிருந்து விரட்டுவோம் என்று சபதம் இருங்கள். நன்றிகள்.